நண்பர்களே, காலையில் இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ யூடியூப்பில் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ போனோம் அப்படின்னா அந்த ஹிந்திக்கார பையனை போட்டு வெட்டி கொன்னாங்கல்ல, அந்த விஷயந்தான். போதை நம்மளை என்ன வேணாலும் பண்ண செய்யும், பண்ண தூண்டும். ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டரை பொறுத்து. என்னோடய கேரக்டரு, இன்னொருத்தவங்களோட கேரக்டர், ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி போதை மாறும். ஒருத்தவங்க வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு அதிகமாக பேசுவாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப இதாக திங்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஓகே, நீங்கள் வந்துட்டு தெளிவான சிந்தனையில் நிதானமான வாழ்க்கையை வாழணும்னு நினைங்க. அளவாக வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கிட்டால் தான் பிரச்சனை அப்படி சொல்லி எக்காரணத்தை கொண்டு இந்த போதை பாதைக்கு வராதிங்க. ஓகே, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த போதை இல்லாமல். கடவுளுக்கு தானப்பா நன்றி. நான் மட்டும் இந்த வெளிநாடு வராமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் எப்போவும் செத்து போயிருப்பேன். என் குடும்பம் தான் என்னை கரையேற்றி 5 டைம் மறுவாழ்மையை கொண்டு போய் விட்டு, வறுமையிலையும் காசு கட்டி மாதம் 15,000, இப்போ மலேசியா வரைக்கும் என்னை வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வந்துட்டு கெடுதல் நான் பண்ணியிருக்கேன். கெடுதல்னால் துன்பங்கள், தொந்தரவுகள் கொடுத்துருக்கேன், பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கேன். இந்த வகையில் என் குடும்பத்தை நான் நினச்சி பார்க்குறேன். என் குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. ஓகே, எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. நீங்கள் என்னவா வேணாலும் ஆகலாம், ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை போட்டு 4 பேர் சேர்ந்து வெட்டி கொள்வது. போதை. சரி, ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு, வாங்க